அனைவருக்கும் வணக்கம். பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த செய்தி அறிந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காலையில் போய் பார்த்திருக்காரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரை பார்க்க அன்புமணி வருகை தந்திருக்கிறார். அதை தொடர்ந்து உடனே தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக போய் மருத்துவர் ஐயா அவர்களை சந்திச்சிருக்காரு. அவர் எதனால் இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன மற்றும் அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுது, இதுக்கப்புறம் அவர் செய்யப்பட வேண்டியது என்ன அப்படின்றதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா அவர் பத்திரிகையாளரிடம் சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட ஒரு மூத்த அரசியல்வாதி இன்றைக்கு இருக்கார் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அவரோட இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க இந்த செய்தி என்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதில் முக்கியமாக இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் தான் இன்னும் கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கு. அதை தாண்டி முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக போய் சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பல பேர் பலவிதமாக பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி மருத்துவமனையும் அறிக்கை வெளியிட்டிருக்கு. அவங்களும் பார்த்திங்கன்னா பெருமளவில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அவர் இன்னும் ஒரு 2 நாள் ரெஸ்ட் இருந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நேரடியாக போய் பார்க்குறதுக்காக போயிருக்காரு. அப்போ ஐசியூ பிரிவில் இருந்திருக்காங்க. அப்போ சிகிச்சை நடைபெற்று இருந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போகும்போது அங்கே சிகிச்சை நடைபெற்று கொண்டு இருந்தது. அதனால் அப்போதைக்கு அவரால் உள்ளே போய் பார்க்க முடியலன்ற தகவலை தான் அவர் வெளியில் சொல்லியிருக்காரு. இதே தகவலை ஜி.கே. மணி அவர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார். நாங்கள் உள்ள சிகிச்சையில் இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தார், அப்போ உள்ள அலோவ் பண்ணல அப்படிங்கிறத ஜி.கே. மணி அவர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார். இன்னைக்கு இந்த மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி நடந்த சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியது கட்டாயமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதாவது இருதய அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருதய அறுவை சிகிச்சை செய்து மாதம் பார்த்திங்கன்னா பரிசோதனைக்கு போவாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் நேற்றுக்கும் பரிசோதனைக்கு போயிருந்தப்போ ஏதோ கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிகிச்சையை தொடர்ந்துருக்காங்க. அப்போ தான் இன்றைக்கி ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க. அப்படி ஆன்ஜியோ பண்ணதில் உள்ள எந்த விதமான அடைப்புகளும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 2 நாட்கள் அங்கேயே தங்கி இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அவருக்கு ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை செய்ததுனால அவர் பக்குவமாக தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்துட்டு இருந்தார். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அரசியலிலிருந்து பெருமளவில் ஈடுபாடு இருக்க வேண்டாம், உங்களுக்கு இந்த மாதிரி இருதய பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாத நீரிழிவு நோய் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல இருக்குது, நீங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க, எங்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறது தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வைத்த கோரிக்கை. அப்படி தான் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு ஓய்வு கொடுக்குற வகையில் அதிகமான நிகழ்வுகளுக்கு அவரை கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். தன்னோட தொண்டர்களை சந்திக்கிற வழக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருந்தது. அப்படி அந்த தொண்டர்களை சந்திக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரங்களை ஒதுக்கினார். கட்சி நிகழ்வாக இருக்கணும், இல்லை தொண்டர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும். காலையில் 11 மணிக்கு உங்களுடைய வழக்கமான வேலைகளை முடித்து விட்டு 11 மணிக்கு தோட்டத்திலேருந்து வெளியில் வந்தால் 11, 12, 1 மணிக்குள்ளாம் இந்த நிகழ்வுகள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போயிடணும். அப்படி தான் அந்த உடல்நிலையை இவ்வளோ நாளாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதாவது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா போன வருடம் டிசம்பர் அந்த நம்ம பொதுக்குழு நடந்தது பார்த்திங்களா, பொதுக்குழுவில் பிரச்சனை நடந்ததில்ல, அதுக்கு முன்னாடி வரைக்குமே இதுதான் ப்ரொசீஜராக இருந்தது. ஸோ அந்த பொதுக்குழுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரை தொடர்ந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த தோட்டத்தை சுற்றி ஒரு 2000 பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க. என்னென்னா புதுசாக பொறுப்பு போடுறது, ஏதாவது ப்ரெஸ் மீட்டு, வாரம் ப்ரெஸ் மீட்டு, எப்போவுமே வாரம் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. ஆனால் இந்த அளவுக்கு மன உளைச்சலோட அந்த ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ப்ரெஸ் மீட்டை தொடர்ந்து ஏகப்பட்ட நிர்வாகிகளை நியமிக்கிறது, ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பொதுக்கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணுறது, மாநாடுகளுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செய்ததால் அவர் உடம்பு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு தொண்டர் ஒருத்தர் நினைவு கூறார். என்ன அப்படின்னா, அக்டோபர் 1ஆம் தேதி அவருக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் கூட ஜி.கே. மணி அவர்கள் தன்னுடைய பையனுக்காக அந்த பதவி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக
வாண்டடாகவே ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு. ஆனால் ப்ரெஸ் மீட் வந்து முன்னாள் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லி தான் பத்திரிகையாளருக்கு தகவல் போயிருக்கு. பத்திரிகையாளருக்கு கேன்சல்னு தகவல் போனாலும் கூட மறுநாள் மீண்டும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஜிகே மணி அவரோட பையனுக்கு வந்து அந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லைன்றதுனால தான் தருமபுரி சுற்றுப்பயணத்தையும் கேன்சல் பண்ணார். அப்படி இருக்கும்போது வலுக்கட்டாயமாக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு தொண்டருடைய பதிவும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த தொண்டர் அப்போவே போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து கேன்சல் அப்படின்னு போட்டிருந்தார். ஆனால் மறுநாள் வந்து மறுபடியும் அதே மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ப்ரெஸ் மீட்டை வச்சுருந்தாங்க. ப்ரெஸ் மீட் முடிச்சு தான் நேற்றைக்கு இங்கே அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த மாதிரி தான் வந்து அவரோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெருமளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி தன்னோட நிர்வாகிகிட்ட பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அவரை வந்து செக்கப் கூப்பிட்டு போகணும், சரியான மாத்திரைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஆட்களுக்கு அறிவுரைகள் வழங்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஆயிருந்தால் அவர் என்ன தான் பேசியிருந்தாலும் உடனடியாக அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாரு. ஆனால் இப்போ கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறமாவது அவர் கூட அவரை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து அவரை ஃப்ரீயாக விட்டுறணும். அரசியல் வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு அறிக்கை விட்டாலே தமிழ்நாடு அரசியல் வந்து அதிரும். அந்த நிலைமையில தான் அவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவரை ஒரு கேலி கூத்தாக மாற்றி நான் இளமையோடு தான் இருக்கேன்னு சொல்லி அவர் ஒரு வீடியோவை எடுத்து போட வச்சு இப்படியெல்லாம் அவரை வந்து எந்த அளவுக்குலாம் இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒரு கும்பல் வந்து பண்ணியிருக்குன்ற மாதிரி அந்த தொண்டர் வந்து தன்னோட பதிவில் தெரிவிச்சிருந்தார். இதை தான் மக்களும் கேள்வியாக கேட்குறாங்க. ஏன்னா அவருக்கு வயது மூப்பு ஆயிடுச்சு. கண்டிப்பாக 87 வயசுன்றது சாதாரணம் கிடையாது. 87 வயசுக்கு மேலே ஓரளவுக்கு ஓய்வு தேவை தான். ஆனால் அவர் ஓய்வின்றி பார்த்திங்கன்னா தினமும் தொண்டர்களை சந்திக்கிறதும், அது மட்டும் இல்லாத நிர்வாகிகளுக்கு நியமன கிடைக்கிறத தொடர்ந்து கொடுக்குறதுனாலையும் அடுத்ததான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் போகிறாரு. அதே மாதிரி நாமளும் போனோன்னா அந்த கும்பலுடைய பேச்சை கேட்டுட்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே கிராமங்களை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை முன்னெடுக்கிறாரு. இதெல்லாம் 87 வயசான மருத்துவர் ஐயாவால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைபயணம் போகும்போதே ஒரு சில நாட்களில் இடைவெளி விட்டு தான் போகிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான காரியங்களை செய்ய முடியாது. அப்போது இந்த கூட இருக்கிறவங்க இனிமேலாவது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒரு ஓய்வை கொடுத்துட்டு அன்புமணி ராமதாஸ் பின்னாடி கைகோத்து நின்னாங்க அப்படின்னா பாமகன்ற ஒரு கட்சி பலமாக வளர்ந்து நிற்கும். அதே மாதிரி மருத்துவர் ஐயா அவர்களும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க இதோட விட்டுருவாங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய அஜெண்டாவுக்கு இவங்களை வந்து கண்டினியூஸாக வந்து மருத்துவர் ஐயா அவர்களை இன்னும் வேகப்படுத்துவாங்களா, இல்லை இன்னும் அவருடைய உடல்நிலையை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த தொண்டர் பதிவு பண்ணியிருந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு வயதாயிடுச்சு, அவருக்கு நம்ம வந்து ஓய்வு கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவரை எந்த விதத்துலையும் அரசியலில் பெருமளவில் ஈடுபட வைக்காமல் ஒரு 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 தலைவராக நம்ம வந்து தொடர்ந்து அவரை அடையாளப்படுத்தி அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது தான் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நோக்கம். ஆனால் இதில் சில பேர் அவரை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை கூறி அவரை தன்னைத்தானே தலைவராக அறிவித்து கொண்டதும், தொடர்ந்து பொதுக்குழு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பொதுக்குழுவே ஒரு 2 தடவை கூட்டிட்டாங்க, செயற்குழு 2 தடவை, நிர்வாகக்குழு, இப்படி அடிக்கடி வந்து ஏன்னா 87 வயது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வயது மூப்பு ஆயிருக்கு. அப்போது அவரோட உடல்நிலையை கருத்தில் பார்க்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இதெல்லாம் சரி ஓகேப்பா அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இருதய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு. அதையும் தாண்டி இந்த மாதிரி நீரிழிவு, சக்கரை நோய் இதெல்லாம் இருக்குது. அவரே ஒரு பேட்டியெல்லாம் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த நோயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிற மனுஷனை ஏன் தொடர்ந்து பொதுக்குழு, செயற்குழு, அப்புறம் வந்து கிராமங்களை நோக்கி இங்கே அப்படி இப்படி தொடர்ந்து அந்த மனுஷனை வந்து ஓய்வு எடுக்க விடாமல் அந்த கும்பல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கும்பல் வந்து இதுக்கப்புறம் திருந்தணும் அப்படின்றது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது.